ஒன் இந்தியா ஹவுஸ் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். இந்த T20 உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் என்னதான் வந்து USA அப்படின்ற ஒரு பேரில் விளையாண்டாலும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு பர்டிகுலராக இந்தியாவோட பி டீம்னு தான் சொல்லணும், அப்படி தான் வந்து அழைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்குவாடில் இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் 6 பிளேயர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அண்டர் 19 விளையாண்டவங்க, இந்தியாவுக்காக அண்டர் 19 விளையாண்டவங்க, அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வம்சாவளியை சேர்ந்து ஒரு சில பிளேயர்களும் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் யார் இவங்களாம் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பார்த்துங்க, முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ முதல்ல கேப்டன்லேருந்தே ஆரம்பிப்போம். கேப்டன் மொனாக் பட்டேலை பொறுத்தவரைக்கும் இவர் ஒரு குஜராத் பார்ன் பிளேயர். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 16 அண்டர் 17 வந்து இந்தியாவுக்காக ஆடி இருக்காரு. ஸோ அது போக வந்து கடைசியாக தான் வந்து யூஎஸ்ஏக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து யூஎஸ்ஏ டீமுக்கு வந்து போயிருக்காரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இப்போ கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு பிளேயர் வந்து உங்களுக்கு சடனாக ஸ்ட்ரைக் ஆக வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உமுக்சந்த் வந்து இந்தியா அண்டர் 19க்காக ஒரு ட்ராஃபி அடிச்சு கொடுத்த ஒரு தரமான ஒரு கேப்டன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேப்டன் இவர் தாண்டா, அடுத்த இந்தியன் டீமுக்கு இவர் தாண்டா ஒரு தரமான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில வந்து கடைசியாக என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, அவரோட லைஃப் ஒரு ஷேட்டர்ட் ஆகிடுச்சு. அவருக்கு அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கனக்குள்ளே இருந்து அடுத்து யூஎஸ்ஏக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. யூஎஸ்ஏ டீம்லேயும் அந்தளவுக்கு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக அமையலை. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலுமே அங்கேயும் அவரோட லைஃப் வந்து ஷேட்டர்ட் ஆச்சு. அது போக கடைசியாக வந்து மொனாக் பட்டேல் வந்து கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுபோல் கோரி ஆண்டர்சன் இந்த உலகக்கோப்பையில் வந்து ஒரு மிகப்பெரிய அடிஷனாக இருக்கிறாரு. அதுபோல் ஆரான் ஜோன்ஸ் அவருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூபிளான பிளேயர்னு சொல்லி ட்ரஸ்ட் பண்ணாங்க. கடைசியாக வந்து உமுக்சந்துக்கு அந்த இடத்துல வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு ஒரு காரணம் வந்து அவர் என்னதான் வந்து அவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே வந்து முக்கியம் தான். ஸோ அந்த இடத்துல வந்து அது லேக் ஆனதுனால உமுக்சந்த் வந்து வெளியே அனுப்பப்பட்டார் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேயரை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக இந்த பிளேயரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைமில் யூஎஸ்ஏ டீமுக்கு வந்து ஒரு தரமான ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சௌரப் நெட்ரவல்கர், ஸோ அவர் தான் நான் சொல்ல வரேன். அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு இந்தியா அண்டர் 19 பிளேயர் தான். முக்கியமாக ஒரு விஷயம், ஒரு தேஜாவு நடந்திருக்கு. 2014 வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு சூப்பர் ஓவர் போடுவாப்பில் அண்டர் 19 கேம் தான் சொல்கிறேன். ஸோ அதில் வின் பண்ணி கொடுப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 யூஎஸ்ஏக்காக சூப்பர் ஓவர் பாகிஸ்தானுக்கு எதிராக பவுல் பண்ணுறாரு. ஸோ இதுலேயுமே மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சேம் திங் பட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ டைமிங்கும் ஜெஸியும் டீமும் தான் வித்தியாசமே தவிர அவர் அங்கே தான் ஃபார்மில் தான் இருக்கிறாப்ல அப்படின்றது குறிப்பிட்டத்தக்க வேண்டிய விஷயம். இவருமே வந்து இந்தியா அண்டர் 19 ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கேக்குள்ள எதுவும் பெருசாக இது பண்ண முடியலன்னு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இவர். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மியூசிஷியன். கடைசியாக வந்து யூஎஸ்ஏக்கு ஆட ஆரம்பித்தார். இப்போ ஆடிக்கிட்டு இருக்காரு, தரமாக விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வந்து மிலின் குமாரை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியோட ஃப்ரெண்ட். டெல்லி டீமுக்காக விராட் கோலி இவரும் ஒன்றா ஆடினவங்க. அது போக ஆர்சிபி ஜெர்சியில் நீங்கள் இவரை நான் மேக்ஸிமம் வந்து பார்த்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் வந்து சூப்பர் ஓவரில் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் இவர் இருந்திருக்கிறாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு பிளேயர் தான். பட் இவருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள வந்து யூஎஸ்ஏக்காக இப்போ ஆடிட்டு இருக்கிறாரு. இதுக்கடுத்து இன்னொரு பிளேயர் கென்ஜி. ஸோ கெனன்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஊட்டியில் பிறந்த பிளேயர். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் காலேஜில் படித்து அந்தனக்குள்ளே இருக்கிற யூனிவர்சிட்டியில் அண்டர் 17, 16 ஆடிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது யூஎஸ்ஏக்காக ஆடிட்டு இருக்க ஒரு சூப்பரான ஒரு பிளேயருங்க. இதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு பிளேயர் இவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்மீத் சிங்கை வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து RRJCயில் பார்த்துருந்துருப்பீங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா 2012 வந்து அண்டர் 19 வந்து விளையாண்டுருக்காரு. 2012 அண்டர் 19 இந்தியன் கிரிக்கெட் டீமாக ஆடி இருக்காரு. ஸோ இவருமே வந்து ஒரு சில காரணத்தினால வந்து தான் அங்கனக்குள்ளே போயிருக்கிறாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர ஒரு சில பிளேயர்கள் எல்லாமே வம்சாவளியில் பிறந்து வந்து அங்கனக்குள்ளே ஆடி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த பட்டியலில் வந்து முதல்ல வரப்போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெஸி சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் பிறந்து வளர்ந்துருக்கிறாரு. பட் ஆனால் என்ன அப்படின்னா இந்தியாவோட வம்சாவளியை சேர்ந்தவங்க. இதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமார் இருக்கிறாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக யூஎஸ்ஏ டீம் ஜெயிச்சிருந்தாலும் பாகிஸ்தான் டீமுக்கு அண்டர் 19 விளையாண்ட ஒரு பிளேயர் இப்போ யூஎஸ்ஏல ஆடிட்டு இருக்கான்னு சொன்னா நம்புவீங்களா? அவர் தான் அலிகான். ஸோ அலிகானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கு கூட பாகிஸ்தானுக்காக விளையாண்டுருக்காரு. இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாண்டு துவம்சம் செஞ்சிருக்கிறாரு. ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நிஷார்க் பட்டேல்னு ஒரு பிளேயர் அங்கனுக்குள்ள இருக்காங்க. ஸோ இவருமே வந்து இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒரு பிளேயர் தான். இப்போ வந்து யூஎஸ்ஏக்காக ஆடிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்குமே சேர்த்து முக்கியமான இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா
இவங்க ஒட்டுமொத்த பிளேயர்களுக்குமே இங்கே எனக்குள்ள யூஎஸ்ஏக்காக வந்து மேட்ச் ஆடினாங்கன்னா எவ்வளோ ரூபாய் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. என்ன அப்படின்னா இந்தியன் ருப்பி அந்த அமௌண்ட் படி 20,000 ரூபாய் ஒரு மேட்ச் ஆடுனா. ஆக்சுவலாக இப்போது சென்னையில் சராசரியாக ஒரு ஃப்ரெஷர் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அந்த 15 to 20,000 கிடைக்கும். இப்போது வந்து யூஎஸ்ஏக்காக இவங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மேட்ச் ஆடுனாலாம் 20,000, ஆடலைன்னா அந்த காசு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து யூஎஸ்ஏ வந்து மேக்ஸிமம் வந்து கிரிக்கெட் அந்தளவுக்கு விரும்பாத ஒரு நேஷன் தான். அந்தளவுக்கு அவ்வளோ விருத்தலாம் இல்லை, பட் கிரிக்கெட்டை விரும்பாத ஒரு நேஷன் தான். பட் இப்போ வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டேடியம்ஸ்க்காக கட்டியிருக்காங்க 100 நாளில். அது போக வந்து இவ்வளோ பெரிய விஷயமும் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏ டீம் வந்து ஒரு வெறியோட உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்காங்கன்றது. இப்போ இவங்க சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆனாங்கன்னா தே ரியலி டிசர்வ் இட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கேப்டன்லேருந்து எல்லா பிளேயருமே வந்து நல்லா ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த T20 உலகக்கோப்பையில் பார்க்கலாம் இவங்க எவ்வளோ தூரம் போக போகிறாங்க அப்படின்றத பொறுத்தந்தான் பார்க்கணும். இதுதான் வந்து நான் சொன்ன அந்த இந்தியா வம்சாவளியும் இந்தியன் பிளேயர்களும் இந்தியா பி டீமுன்னு சொல்ல வேண்டியது விஷயமே இதுதான். இது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிலர் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி அண்டர் 19 விளாண்டவனு இப்போ எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30+ இயர்ஸ் ஏஜ் ஆகுது. இது வந்து குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். ஆக்சுவலாக இதில் இவங்க எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் 2012 2014 அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து அண்டர் 19 விளையாண்டவங்க. அது போக வந்து இந்தியாவுக்காக வந்து ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காம போய் கடைசியில் வந்து வேற ஒரு நேஷனுக்காக இப்போ ஆட வேண்டிய ஒரு காலகட்டாயம் தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா மிலிந்த் குமாராக இருக்கட்டும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹர்மித் சிங்காக இருக்கட்டும், இது போக இன்னொரு பிளேயர் இருக்கிறாரு. ஸோ அவருமே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது, இவங்க எல்லாருமே வந்து ஐபிஎல் டீமை ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆக்சுவலாக இந்த பிளேயர்கள் பட்டியலில் வந்து கேகேஆரில் ஒரு பிளேயர் வந்து 2020 வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இருந்தாங்க. அவர் வந்து எடுத்தாங்க. பட் ஆனால் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ஷைன் ஆகலை. முக்கியமாக அவருக்கு வாய்ப்பும் கிடைக்கல அப்படின்றது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அலிகானை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி யூஎஸ்ஏ ஆடின சீரீஸில் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கூட வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 ரன்களும் போவார்ல, அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பார். பட் ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து ஒரு தரமான ஒரு பவுலிங் பண்ணியிருந்திருப்பாப்ல. சௌரப் நேட்ரவல்காருமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி சௌரப் நேட்ரவல்கார், கெனன்ஜியாக இருக்கட்டும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அலிகானாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான குவாலிட்டி பவுலர்கள் தான். பட் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது அந்த அளவுக்கு கிடைக்கல. ஏன்னா இந்தியா வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஹை ஸ்டாண்டர்டான டீம், அந்த டீமை வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து யூஎஸ்ஏ பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து தரம் உண்மையிலே ஒரு உலகத்தரத்தில் ரொம்ப ஹை குவாலிட்டியான பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா மாறும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கனவுல நடக்கிற ஒரு விஷயம் தான். அது வந்து நடக்குமா அப்படின்றது சுத்தமாக தெரியல. பட் என்னன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு வெறியோடு ஆடிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. இவங்க எல்லாருமே இப்போ ஆடி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கிரவுண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த டீம்கள்லாம் வந்து இவங்க கூட மேட்ச் மோதுனாங்க அப்படின்னா தரமான விஷயமா இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏக்கு மேட்ச் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து என்ன ரிசல்ட் ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்ஏ வர்சஸ் அயர்லாந்து இருக்குது. அதில் வந்து எப்படியும் யூஎஸ்ஏ டாமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ வேற ஒரு வீடியோவில் இந்த அருண் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.